மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் என்னென்னு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். காப்பீட்டின் வகைகள். இன்சூரன்ஸ் கவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஆல் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். சரியா? காப்பீட்டின் பல வகைகள் உள்ளன. அவையான ஆயுள் காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீட்டு உறுதி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் என்னது? லைஃப் அசூரன்ஸு. அடுத்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் ஜென்ரல் இன்சூரன்ஸு. ஆயுள் சாரா காப்பீடு அல்லது பொது காப்பீடு பல வகைகளாக பிரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. சரியா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்ட்டு ஃபயர் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸு. சரியாப்பா? ஆயுள் சாரா காப்பீடு அல்லது பொது காப்பீடு பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவையாவன தீக்காப்பீடு, கடல்சார் காப்பீடு, உடல்நல காப்பீடு மற்றும் இதர காப்பீடுகள். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் இன்சூரன்ஸு. லைஃப் இன்சூரன்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் எ கான்ட்ராக்ட் இன் விச் த இன்சூரன்ஸ் கம்பெனி கால்டு இன்சூரர் அண்டர்டேக்ஸ் to insure the life of a person called assured in exchange of a sum of money called premium, which may be paid in one lump sum or monthly, quarterly, half-yearly or yearly, and promises to pay a certain sum of money either on the death of the assured or on expiry of certain period அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லலாம், ஆயுள் காப்பீடு என்பது காப்பீட்டு நிறுவனம், காப்பீடு தருனர், காப்பீடு பெறுநர் செலுத்தும் மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு முனைமம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை முனைமமாக பெற்றுக்கொண்டு அவரது ஆயுளை காப்பீடு செய்யும் ஒப்பந்தம் ஆகும். சரியா? இன்சூரர் அஷூரர். சரியாப்பா? அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து மந்த்லி இல்லாட்டி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, சரியா, இல்லாட்டி இயர்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மூலமாக பெற்றுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிறாங்க. சரியா? இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அடுத்து ஆயுளை காப்பீடு செய்யும் ஒரு ஒப்பந்தம் ஆகும். காப்பீடு பெறும் ஆயுள் முடியும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முடிவில் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை அளிப்பதாக அவருக்கு உறுதியளிக்கிறது. சரியா? காப்பீட்டு பெறுநர் யார்? சரியா? காப்பீடு பெறுநர் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த லைஃப் வந்து முடியும் போது, ஆயுள் வந்து முடியும் வரைக்கும், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 10 வருஷம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சரியா? அந்த இயரில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து திருப்பி வந்து கொடுக்குறோங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து பண்ணி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரி ஆகும் பீரியட் வந்து எக்ஸ்பிரி வந்து ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கிளைம் வந்து பண்ணிக்கிறாங்க. சரியா? கிளைம் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. அதை என்னென்னு பண்ண லைஃப் இன்சூரன்ஸு. நம்மளோட லைஃப் வந்து முடியும் போது அப்படி இல்லைனாக்கா ஒரு குறிப்பிட்ட பீரியட்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சரியா? அந்த இயரில் முடியும் போது என்ன பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மந்த்லி இல்லை 6 மந்த்து குவார்ட்டர்லி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கட்ட அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, பீரியட் வந்து முடியும் போது கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் வந்து என்ன சார், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆர்மே கைண்ட் சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ அப்படிங்கிறாங்க. சில லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் ஆஃப் மெனி கைண்ட் சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடக்ட் டு த ஃபேமிலி அட் ப்ரீமேச்சர் டெத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். காப்பீடு பெறுநர் இழப்பால் அக்குடும்பத்திற்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்து பாதுகாப்பு வழங்குதல். சரி? ஆயுள் காப்பீட்டின் முக்கியத்துவம். காப்பீடு பெறுநர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இழப்பானா அவங்க இறந்துடுறாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு லாஸை வந்து ஈக்குவல் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு. இட் கிவ்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட் அட் அண்ட் ஓல்டு ஏஜ் வென் இயரிங் கெப்பாசிட்டி ஆர் ரெடியூஸ்டு. சரியா? காப்பீடு பெறுநர் முதுமை எய்தி அல்லது அவரது வருவாய் ஈட்டும் திறன் குறையும் போது
போதுமான தொகையை வழங்குதல். சரியா, அவர் வந்து ஓல்டு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகுது, குறையும் போது திறன் வந்து குறையும் போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் is not only a protection but is a sort of investment because a certain sum is returnable to the assured at the time of death or at the expiry of an certain period. ஆயுள் காப்பீடு என்பது ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, இது ஒரு முதலீடு ஆகும். காப்பீடு பெறுநருக்கு மரணத்திற்கு பிறகோ அல்லது குறிப்பிட்ட கால முடிவில் குறிப்பிட்ட தொகையை திருப்பி வழங்குகிறது. சரியா, புரிஞ்சுதா? லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த இன்சூரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட லைஃப் வந்து முடியும் போது, சரியா, லைஃப் வந்து முடியும் போது அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து முடியும் போது அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து திருப்பி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. சரியா, டைப்ஸ் ஆஃப் என்னது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் ஆஃப் மே கைண்ட், சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ. ஹோல் லைஃப் பாலிசி in this kind of policy the sum insured is payable only on the death of the assured to the beneficiaries of the deceased. The premium is payable for a fixed period 20 or 30 years or for the whole life of the assured. If the premium is payable for a fixed period, the policy will continue till the டெத் ஆஃப் த அஷ்யூர்டு. சரியாப்பா, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க, முழு ஆயுள் திட்டாவணம். இவ்வகை திட்டாவணத்தில் முதிர்வு தொகை காப்பீடு பெறுநர் மரணமடைந்த பிறகு அவரின் பயனாளிக்கோ அல்லது அவரின் சட்ட வாரிசுக்கோ அளிக்கப்படும். சரியா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முழு ஆயுள் காப்பீடு, ஹோல் லைஃப் பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காப்பீடு பெறும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே முனைமை தொகை செலுத்த வேண்டியிருப்பினும் திட்டாவணம் காப்பீடு பெறுநரின் மரணம் வரை நீடிக்கும். சரியா, இந்த காப்பீடு பெறுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணாங்க, முனைமை தொகை வந்து செலுத்துகிறாங்க. ஒரு காலத்திற்கு மட்டுமே என்ன பண்ணணும், முனைமை தொகை வந்து செலுத்தினாக்கா அல்ல செலுத்த வேண்டி இருப்பினும் திட்டாவணம் வந்து என்ன இருக்குது, அவங்க லைஃப் வரைக்கும் என்ன ஆகும், அது வந்து கண்டினியூ வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறித்த வயது திட்டாவணம். சரியா, குறித்த வயது திட்டாவணம்ங்கிறாங்க. இதை என்டோன்மெண்ட் லைஃப் அசூரன்ஸ் பாலிசி. அண்டர் திஸ் டைப்ஸ் ஆஃப் policy the insurer undertake to pay the assured a specified sum on the attainment of a particular age or on his death, which is yearly. In case of death of the assured before he attained his specified age, the sum is payable to his legal heir or the nominee. Otherwise the sum is paid to the assured when he attained a particular age. Thus the endowment policy mature after a limited number of years அப்படிங்கிறாங்க. குறித்த வயது திட்டாவணம். இந்த திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநர் ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் வரை அல்லது அவரது மரணம் வரை இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை முனைமை தொகை செலுத்த வேண்டும். அக்குறிப்பிட்ட காலம் முடிவதற்குள் காப்பீடு பெறுநர் மரணமடைந்து விட்டால் காப்பீடு செய்த தொகையை அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும். சரியாப்பா, திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து முடியும் வரைக்கும் என்ன பண்ணுறோம், அவர் இல்லாட்டி நம்ம டெத் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எது ஃபஸ்ட்டோ சரியா அது வரைக்கும் என்ன பண்ணணும், ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அவர் வந்து பே பண்ணிக்கிட்டே வரணும். சரியா, ப்ரீமியம் அமௌண்ட்டு பே பண்ணிக்கிட்டே வரும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்கனாக்கா காப்பீடு செய்த தொகை வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டப்பூர்வமாக யார் வந்து அவங்களோட வாரிசோ சரியா மெச்சூரிட்டி டேட் வந்து முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்கனாக்கா வாரிசு அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை உயிரோடு வந்து இருந்தாங்கன்னா ஒரு காலம் வரை காலம் வந்து முடிஞ்சப்பறம் முதிர் தொகை வந்து மெச்சூர் அமௌண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாங்க.
சரியா? இதுக்கு பேர் என்னங்கிறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ஆர் லம்சம். சரியா? மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தோஸ் த என்டால்மெண்ட் பாலிசி மெச்சூர் ஆஃப்டர் ஏ லிமிடெட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரியா? இந்த குறித்த வயது திட்டானும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முதிர்வடையும் அப்படிங்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் லைஃப் பாலிசி, கூட்டு ஆயுள் காப்பீடு திட்டாவணும். அடுத்து